நந்தினி, உங்கள் இடது பக்கத்தில் ஒரு கதவு இருக்குது. அது வழியாக நீங்கள் போகலாம். நந்தினி பிக் பாஸ் வீட்டை விட்டு வாக் அவுட் பண்ணியிருக்காங்க. அதாவது எலிமினேட் ஆகலை, வாக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, பிக் பாஸ் டீம் வந்து நந்தினியை பார்த்து உள்ளே எடுத்துருக்கலாம், அவங்களோட மென்டல் ஹெல்த் எல்லா விஷயத்தையும் செக் பண்ணி உள்ளே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் நிறைய விதமாக பேசிக்கிறாங்க. பட் என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, பிக் பாஸ் வீட்டுக்கு நந்தினியோட மென்டல் ஹெல்த்தை பற்றி தெரிஞ்சதை விட அவங்களுக்கு அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். அதாவது நந்தினிக்கு அவங்களோட மென்டல் ஹெல்த்தை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்கலாம்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசித்து அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. எஸ், நீங்கள் நினைக்கிறதே எனக்கு நல்லாவே புரியுது. ஸோ நீங்கள் நினைக்கலாம், அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு ட்ராமாவில் இருக்காங்க, அவங்களோட பாஸ்ட் ஓரளவுக்கு பேடாக இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்கள சொல்கிறதுல வந்து மாதிரி சொல்கிறது எனக்கு புரியுது. இப்போ யாருமே அவங்கள குத்தம் சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் அவங்களுக்கு கடைசியில் ஒரு யூஸ் இல்லாத பிளாட்ஃபார்மாக போயிடுச்சு. வேறு யாருக்காச்சு, ஏன்னா இந்த பிளாட்ஃபார்முக்காக நிறைய பேர் வந்து டிசர்விங்காக இருந்துக்கிட்டு நமக்கு இந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்காதா அப்படின்ற மாதிரி வெளியில் நிறைய பேர் நிறைய விதமாக இயங்கிட்டும் இருக்காங்க. அதில் யாருக்காச்சும் ஒருத்தங்களுக்கு இவங்க நோ சொல்லி இருந்தாங்கன்னா வேறு யாருக்காச்சும் கிடச்சிருக்கலாம். அந்த பிளாட்ஃபார்மை அவங்க ஒழுங்காக யூஸ் பண்ணியிருக்கலாம். அவங்களோட ஃப்யூச்சர் இந்த பிளாட்ஃபார்மால் நல்லா அமைஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது.